தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்று என் தமிழை வணங்கி ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வணங்கி சபையில் இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் லக்ஷ்மண் சித்து. நான் 5ஆம் வகுப்பு பிரிவிலிருந்து வருகின்றேன். நான் இன்று கூறுபோகும் தலைப்பு இயற்கையை காப்போம். விதைக்கும் ஒரே பூமி, விலங்குக்கும் ஒரே பூமி, நீந்தும் உயிருக்கும் ஒரே பூமி, பறக்கும் பறவைக்கும் ஒரே பூமி, மனிதன் வாழும் இந்த பூமி, அனைத்துக்குமான இந்த பூமி நம்மை வாழ வைக்கும் சாமி. காசு வாங்காமல் ஆக்சிஜன் தர மரங்கள் வேணும். கலப்படம் இல்லாமல் மலைத்துளி காலமெல்லாம் வேண்டும். மரம் இல்லாமல் இது சாத்தியமில்லை. மண்ணில் விதைப்போம் விதைகளை, வெட்டும் கோடாரிகளுக்கு விடுமுறை கொடுப்போம். காட்டையும் மலையையும் அழித்து வீட்டை அழகாக்க நினைக்காதீர், அது கல்லறையை அலங்கரிப்பதற்கு சமம். இயற்கையின் பக்கத்தை வால்பேப்பரில் மட்டும் பார்க்காதீர், வாழும் இந்த பூமியில் நிஜமாய் பார். மரணமில்லா பிளாஸ்டிக் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களையும் மரணமாக்கி கொண்டிருக்கிறது. பூமி பானையில் மழை நீரை தடுக்க இது போதும். நீர் இருக்கும் வரைதான் இந்த பூமி உயிர்களுக்கு பூங்கா. அது காய்ந்து விட்டால் ஒவ்வொரு உயிர்களுக்கும் இது ஒரு கல்லறை. பூமி தாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கடை பொம்மை போல் உயிரற்று மாறுகிறது. அது மாறுவதை தடுப்போம், இயற்கையை காப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.